முருகன் ஏந்தி இருக்கக்கூடிய கொடி எது அப்படின்னு கேட்டா சேவல் கொடி அப்படின்னு பதில் சொல்லிடலாம். ஆனா சேவலையே தாங்கக்கூடிய முருகனை பார்த்திருக்க வாய்ப்பு குறைவுதான். இவரை நாமக்கல் கிட்ட இருக்கக்கூடிய பேலுக்குறிச்சியில நம்ம தரிசனம் செய்யலாம். ஓம் அப்படின்றது படைப்புக்கு தேவையான மந்திரம். இதோட பொருள் தெரியாம பிரம்மா படைப்பு தொழில செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு தொழிலை செய்யறவன் அதோட அடிப்படை தெரியாம செஞ்சா அந்த தொழிலோட மூலமா உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களோட தரத்துக்கு என்ன உத்தரவாதம் இருக்க முடியும்? இத தெரிஞ்சுக்கிட்ட முருகன் பிரம்மா கிட்ட போய் அந்த மந்திரத்தோட பொருளையும் கேக்குறாரு. பிரம்மாவுக்கு அதோட பொருள் தெரியல. விஷ்ணு, சிவன் இவங்க கிட்டையும் கேட்கிறாரு முருகன். சரியான பதில் கிடைக்கல. படைப்பது, காப்பது, அழிப்பது இந்த முக்கியமான முத்தொழில்களை செய்யக்கூடிய இந்த மூவரையும் முருகன் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. பிரம்ம சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரோட பூலோகத்துக்கு வந்து மும்மூர்த்திகளோட தொழிலையும் அவரே மேற்கொண்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த மந்திரத்தோட பொருள் தெரியும். எல்லாம் நானே அப்படின்றதுதான் அந்த மந்திரத்தோட எளிய பொருள். முருகன் தங்கிய தலம் கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய பேலுக்குறிச்சி கூவை மலை. இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் கட்டினாரு வள்ளல்கள்ல ஒருத்தரான வல்வில் ஓரி. கூவை அப்படின்றது கழுகு போன்ற பெரிய பறவை. வானத்தில இருந்து கூவை மலைய பார்த்தா கழுகு சிறக விரிச்சிருக்கிறது மாதிரி காணப்படுறதுனால இந்த பெயரும் வந்தது. சுவாமிக்கு பழனி ஆண்டவர் அப்படின்ற பெயர். முருகன் பூலோகம் வர்றப்போ அவரோட கொடியில இருந்த சேவலும் வந்துடுச்சு. அத முருகன் கையில தாங்கிக்கிட்டாரு. இதனால இங்க இருக்கக்கூடிய முருகனோட கையில சேவல் கொடிக்கு பதிலா சேவலே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பழனி ஆண்டவரை நேரா நின்று வணங்கினா வேடன் மாதிரியும், வலதுபுறம் நின்று தரிசனம் செஞ்சா ஆண் வடிவமாகவும், இடதுபுறமா நின்று வணங்கினா பெண் வடிவமாகவும் காட்சி கொடுக்கிறது விசேஷத்திலும் விசேஷம். சக்தியும் சிவனும் இணைந்த அர்த்த நாரீஸ்வரர் வடிவம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். அதனால இவருக்கு சக்தியும் அதிகம். 3.5 அடி உயரம் கொண்ட இந்த சிலைய மாதிரியே பழனியில நவபாஷான முருகன் சிலைய உருவாக்குனார் போகர் சித்தர். முருகன் வேடன் கோலத்துல இருக்கிறதுனால தலையில கொண்டையும், வேங்கை மலர் கிரீடமும், கொன்றை மலரும், ருத்ராட்ச மாலையும் சூடினபடி இருக்கிறாரு. கால்ல காலனி வீர தண்டை அணிஞ்சிருக்கிறாரு. இடது கையில வேலும், இடுப்புல கத்தியும், வலது கையில வஜ்ரவேலும் தாங்கி இருக்கிறாரு. முருகனோட காவலரான இடும்பனுக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முருகனுக்கு பூஜை செய்யறது வழக்கம். மலையடிவாரத்துல யானை வடிவிலான வற்றாத சுனை இருக்கு. இத யானை பாலி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டு முழுவதும் தண்ணீர் எப்பவுமே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நீரை உடம்புல தெளிச்சா தோல் மற்றும் எலும்பு நோய் நீங்கும் சொல்றாங்க. நாமக்கல்ல இருந்து சேர்ந்தமங்கலம் வழியா ராசிபுரம் செல்லக்கூடிய சாலையில 22 கிலோமீட்டர் தூரத்துல பேலுக்குறிச்சி இருக்கு. இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல மலை அடிவாரத்துல கோவில் அமைஞ்சிருக்கு. 240 படிகள் ஏறி போகலாம். இல்லன்னா கார்லயும் செல்லலாம். காலை 9 மணில இருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் முருகப்பெருமானை பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா உங்ககிட்ட வரும்.